இப்போ என்னோடய ஜாப் என்ன தெரியுமா, காலையில் ஏந்திரிக்க வேண்டியது 8 மணிக்கு, பிள்ளைங்களோட ஸ்கூல் ஷூஸ்லாம் நல்லா அவங்களுக்கு பாலிஷ்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வேனில் ஏற்றி விட்டுறது. வேனில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டு யூடியூப்ஸில் இருக்க பாட்காஸ்ட்டு அல்லது ஃபினான்ஷியல் ரிலேட்டடு புக்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறது, தூக்கம் போடுறது, மத்தியானம் லஞ்சை சாப்பிட்றது, திருப்பி 4 மணிக்கு வண்டி வரும், பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வருது. ஒவ்வொரு இந்தியன் மிடில் கிளாஸ் மென்னுடைய கனவை வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இல்லை உண்மையாவே நிச்சயமா. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து குழந்தைங்களோட நேரம் செலவழிக்கணும், வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ப்ரெஷர் இல்லாமல் அப்படிங்கிறது தான் கனவு. அதுக்காக அவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் நம்மளும் ஒரு மாதிரி செட்டில் ஆகும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வெரி ஹாப்பி அண்ட் டச் இது இப்படியே இருக்கணும் அப்படின்னு. அதாவது இந்த சைக்காலஜி ஆஃப் மணி வந்து ஒரு பணம் வந்து ஒரு மனுஷனை வந்து எவ்வளோ ஹேண்டில் பண்ணுது, நம்ம மூளையை ஒரு ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால்குள்ள போனீங்கன்னா ஒரு காஃபியோட ஒரு அரோமா வந்து உங்களுக்கு காஃபியை வாங்க வைக்க தூண்டுதில்ல, உங்கள் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுடான்னு சொல்லுதில்ல, அந்த மைண்டை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? சூப்பர். அப்புறம் அங்கே வேற இது வந்து இஃப் சம்படி இஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ட்ரேடிங்கு, இன்ட்ராடே, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண. இன்ட்ராடே பண்ணால் அவன் சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம், குடும்பம் சோழி எல்லாம் முடிய போகுதுன்னு அர்த்தம். இன்ட்ராடே அதெல்லாம் பண்ணாமல் சார் சொன்ன மாதிரி, பீட்டர் லிஞ்ச் சார் சொன்ன மாதிரி கரெக்டான ஸ்டாக்கை எப்படி வாங்குறது, எல்லாரும் போரிங்னு சொல்கிற ஸ்டாக்கை எப்படி கரெக்டாக பார்த்து வாங்குறது, எல்லாரும் ஹை பீக்கில் சொல்கிற ஸ்டாக்கு, நாய்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கக்கூடாது, அதே இடத்துல பொலிட்டிக்கல் இன்வால்வ்டு ஸ்டாக்கை நம்ம வாங்கக்கூடாது. அதில் வந்து இவர் சார் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பார். அதில் நிறையா ஸ்டடீஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக்கை நீ பார்க்கும்போது ஒரு காமன் மேனாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஒரு போரிங் பிஸ்னஸாக இருக்கணும், அது ஒரு ரொம்ப நாள் பிஸ்னஸாக இருக்கணும், அந்த சிஇஓ மேலே எந்த ஸ்பேமு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கணுங்கிறது எப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அடுத்து வந்து பெஞ்சமின் கிரஹாம், இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் புக் இன் த எவர். இந்த புக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து சொல்கிறது எப்படின்னா, ஒரு நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா எனக்கு புரியல. நான் ஏன் புரியலங்கிறேன்னா, நான் அந்தளவுக்கு நாட் எஜுகேட்டட், அந்தளவுக்கு நான் எஜுகேட்டட் இல்லை. சில பேர் சிஏ லெவலுக்கு யாராவது ரொம்ப நல்லா படிச்சிருந்தவங்க அல்லது அட்லீஸ்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் படித்தவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. நானும் ஏதோ புரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். பட் சம்படி குருவாக இருந்து டீச்சராக இருந்து யாராவது கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் anyone can understand this. 10% 20% கோல்டு கேட்குறாங்களே, கோல்டை வாங்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் வேஸ்டேஜ் இருக்குது. இதே தான் பண்ணணுமே தான் இந்த 2017 2016 நான் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நான் பண்ணேன். கடைசியாக நான் 2023 கோல்டை நான் வாங்கும்போது அந்த ஃப்ளோர் மேனேஜர் என்னை கூப்பிட்டாரு, சார் இதோட இந்த ஸ்கீமை நாங்களே க்ளோஸ் பண்ண போகிறோம் சார். அது வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீமில் போட்டிருந்தீங்க அவர். ஏன்னா என் ஒய்ஃப்ட்ட நான் பர்பஸாக சொன்னேன், நீ எடுக்கிற கோல்டு அவங்க சொல்லியிருக்காங்க 0%, நீ கோல்டு தாறுமாற எடு, 25% போய் எடு, வேஸ்டேஜ் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த கோல்டு எடுன்னு. என் ஒய்ஃப் 22க்கு எடுத்தாங்க. 46 பவுன் நான் வாங்கினது. நீ 46 பவுனுக்கு 22% வேஸ்டேஜ் இல்லாமல் தான் அவனை கூப்பிட்டார், சார் 9 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னா.